காத்திருப்பதின் ஆசீர்வாதம். அன்பானவர்களே, நம்ம லைஃப்பில் மிகவும் கடினமான விஷயத்தில் ஒன்று காத்திருப்பது தான். ஜெபம் செஞ்சோம், பதில் வரல. வேலைக்காக முயற்சி செஞ்சோம், கதவுகள் திறக்கலை. திருமணம், குடும்பம், படிப்பு, ஊழியம்னு எல்லா விஷயங்களையும் தேவன் ஏன் தாமதிக்கிறார்னு ஒரு கேள்வி உங்கள் பலருக்கும் வருதா? ஆனால் பைபிளில் சொல்லுது, தேவனுடைய தாமதம் என்பது ஒரு மறுப்பு அல்ல, பல நேரங்களில் அது நம்மை ஆயத்தப்படுத்தும் காலமாக இருக்கிறதுங்க. காத்திருப்பவர்களுக்கு தேவன் பலன் கொடுக்கிறார். ஏசாயா 40:31 சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டுகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, காத்திருக்கிற நேரத்தில் நம்ம சோர்ந்து போகாமல் இருக்கிறதுக்காக கர்த்தர் நமக்கு ஒரு புது பலனை தருகிறாருங்க. சில நேரத்தில் நம்ம ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிறோம், ஆனால் அது உடனே கிடைக்கலன்னு நம்ம ரொம்ப சோர்ந்து போயிடுறோம். அப்படி சோர்ந்து போகாமல் இருக்கணும்னா தேவன் நம்மளுக்கு புது பலனை தருகிறாரு. அந்த நேரத்தில் கர்த்தர் நம்முடைய குணத்தையும் நம்ம விசுவாசத்தையும் நம்ம பொறுமையையும் வளர்க்குறாருங்க. தேவனுடைய நேரம் எப்போதும் சரியானது. பிரசங்கி 3:11 சொல்லுது, அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். நம்ம எல்லா விஷயத்துக்கும் அவசரப்படுவோம், ஆனால் தேவன் அப்படி இல்லைங்க. ஒரு விவசாயி விதை போட்ட உடனே அறுவடை செய்ய முடியாது. விதை முளைக்கணும், வளரணும், கனி கொடுக்கணும். இது ஒரு பெரிய ப்ராசஸ். இது மாதிரி தேவன் நம்ம காத்திருக்கிற நேரத்தில் நம்ம லைஃப்பில் இந்த ப்ராசஸை பண்ணுறாருங்க. இன்றைக்கி நம்மளுக்கு தாமதிக்கிற மாதிரி தெரியலாம், ஆனால் அந்த அற்புதம் நம்ம லைஃப்பில் நடக்கும்போது தான் நமக்கு தெரியும் தேவன் சரியான நேரத்தில் எல்லாமே செய்வார்னு. பைபிளில் காத்திருந்த மனிதர்கள், தேவனுக்காக 2 பேர் மிகவும் அதிகமாக காத்திருந்தாங்க நம்ம பார்க்குறோங்க. முதலாவது ஆபிரகாம். ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு மகனை தருவேன்னு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு, ஆனால் அது உடனே நடக்கலை. ஆபிரகாம் பல ஆண்டுகள் காத்திருக்கிறாரு. நம்மளை மாதிரி அவர் சோர்ந்து போகலை. தேவன் அந்த வாக்குத்தத்தத்தை உறுதியாக பற்றி கொண்டு ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிறாருங்க. தேவன் சொன்ன மாதிரி இறுதியில் ஒரு குமாரனை கொடுக்குறாருங்க. இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளணும்னா, தேவன் சொன்னதை நம்ம கூட மறந்துடலாம், ஆனால் தேவன் சொன்னதை கண்டிப்பாக ஒரு நாள் நிறைவேற்றுகிற தேவனுங்க. 2வது யோசேப்பு. யோசேப்புக்கு தேவன் ஒரு கனவை கொடுக்குறாரு. அதில் சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திரங்களும் யோசேப்பை வணங்குது. அந்த கனவு நிறைவேறதுக்கு முன்னாடியே யோசேப்பு ஒரு அடிமையாகவும் சிறை கைதியாகவும் இருக்கிறாரு. ஆனாலும் தேவன் கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றுவார்னு யோசேப்பு தேவன் மேலே ஒரு நம்பிக்கையோடு காத்திருக்கிறாருங்க. அவர் காத்திருந்த காலம் வீணா போகலை. யோசேப்பு எங்கே அடிமையாக விற்கப்பட்டானோ அங்கேயே தேவன் அவரை ராஜாவாக உயர்த்தினாருங்க. இது மாதிரி தேவனும் நீங்களும் நானும் தலை குனிஞ்ச இடத்துல நம்ம தலையை நிமிர செய்வாருங்க. காத்திருக்கும் காலத்தில் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது ஜெபிக்க வேண்டுங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:17 சொல்லுது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். வேதம் சொல்லுது நம்ம இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்று. நம்ம காத்திருக்கிற காலத்தில் நம்ம சோர்ந்து போகாமலும் புலம்பாமலும் கவலைப்படாமலும் தேவன் சொன்னார்னா சொன்னபடியே கண்டிப்பாக நிறைவேற்றுவார்னு நம்ம நம்பிக்கையோட இடைவிடாமல் ஜெபம் பண்ணணுங்க. இந்த காலகட்டத்தில் நம்மளால் இடைவிடாமல் ஜெபம் பண்ண முடியலனாலும் தேவன் நம்மளுக்கு 24 மணி நேரம் தந்திருக்கிறாருங்க. அந்த 24 மணி நேரத்தில் அட்லீஸ்ட் நம்ம தேவனுக்காக 1 மணி நேரமாவது 2 மணி நேரமாவது செலவழிக்கணுங்க. 2வது தேவனை நம்ப வேண்டும். நீதிமொழிகள் 3:5 சொல்லுது, உன் முழு இருதயத்தோடும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு. நமக்கு என்ன பண்ணணும்னே தெரியாத போதும் கூட நம்மளோட முழு இருதயத்தோடும் தேவனை நம்ம நம்ப வேண்டுங்க. கண்மூடித்தனமாக நம்பணும்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தான் நம்ம முழு இருதயத்தோடும் நம்ம தேவன் மேலே நம்பிக்கையாக இருந்தோம்னா தேவன் நம்மளோட காரியங்களை அதிசீக்கிரத்தில் வாய்க்க பண்ணுவார். 3வது நன்றி சொல்ல வேண்டும். நன்றி சொல்கிறதும் விசுவாசத்தோட ஒரு அடையாளம் தான். இன்னும் நம்ம எதிர்பார்க்குற ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறனாலும் நம்ம அது கிடைச்ச மாதிரி தினமும் நம்ம ஜெபிக்கும் போது நன்றி சொல்லி ஜெபிச்சா தேவன் அதை சீக்கிரமாக நிறைவேற்றுவார். காத்திருப்பதில் மறைந்த ஆசீர்வாதம். நிறைய நேரம் நம்ம ஆசீர்வாதத்தை மட்டும்தாங்க பார்க்குறோம்,
ஆனால் அந்த ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிற நேரத்தில் தேவன் நம்மளை எப்படி உருவாக்குறாருன்னு நம்ம பார்க்குறதில்ல. முதலாவது நமக்கு பொறுமையை தருகிறார். இரண்டாவது நம்ம ஜெப வாழ்க்கை அதிகமாகிறது. மூன்றாவது தேவனோட உறவு வளர்கிறதுங்க. நாலாவது விசுவாசம் உறுதியாகிறது. இப்படி இந்த 4 விஷயங்களையும் தேவன் நம்ம வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக உருவாக்குறாரு. நம்ம இதெல்லாம் பெற்றதுக்கு அப்புறமா நமக்கு ஒரு முழுமையான ஆசீர்வாதத்தை, நம்ம எதிர்பார்க்குற ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தருகிறாருங்க. இன்னைக்கு நீங்கள் எதுக்காக காத்திருந்தாலும் மனம் தளராதீங்க. சங்கீதம் 27:14 சொல்லுது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், இடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு. தேவன் அமைதியாக இருக்கிறாருன்னு அவர் செயல்படலைன்னு நினைக்காதீங்க. தேவன் மறைமுகமாக நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் செயல்பட்டு கொண்டு தாங்க இருக்கிறார். அதனால் நீங்கள் காத்திருக்கிற ஆசீர்வாதம் இன்னும் வரலேன்னு நினைக்காதீங்க. அது தாமதிக்கலாம், ஆனால் அது தோல்வியில் முடியாது.